ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோகன் இயர் ஃப்ரம் கைட். ஸோ நிஃப்டியோட ரிவ்யூ கொஞ்சம் பார்க்கலாம். நிஃப்டியோட வீக்லியில் பார்த்துட்டுருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவல் நல்ல மார்க்கெட் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியும். கண்டினியூஸாக மண்டேலேருந்து ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டு. ஸோ கால் போனவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத ஐ பிலீவ் இட். அண்ட் சேம் டைம் ஒய் அப்படின்றாக்கா எஃப்ஐஏவோட பை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்ஸ்டிடியூஷன் ஒரு நல்ல பை ரேஞ்சுக்கு போயின்னு இருக்காங்க. பர்சன்டேஜ் மாறிட்டே இருக்குது டெய்லி பேசிஸில். இது ஒரு நல்ல விஷயம். பட் இங்கே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அவங்க எவ்வளோ பை செல் வந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ 24,850க்கு மேலே நம்மளால் மார்க்கெட்டு க்ளோஸ் வைக்க முடியல. அது ஒரு முக்கியமான ரேஞ்ச் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ 24,850க்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்கிற சுச்சுவேஷன் இருக்கும் போது அகெயின் மார்க்கெட் சைட்வேஸாக மாறிடும். 24,200 அந்த 450 பாயிண்ட் என்ன ஆகிடுனாக்கா ஒரு சைட்வேஸ் ரேஞ்சுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும். ஒன்ஸ் அந்த சைட்வேஸ் பிரேக் அவுட்டுக்கு மேலே தான் அந்த லெவல் முடிஞ்சால் தான் என்ன ஆகுன்னா 25,300க்கு மேலே மார்க்கெட் மூவ் பண்ணது தான் ஒரு பெரிய ரேலி போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் 26,000 லெவல். பட் கீழே சப்போர்ட் அப்படின்னு ஒன்று பார்க்கணும். வெறும் அப்சைட் மட்டும் பார்க்க முடியாது. ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம், கரெக்ஷன் வரலாம். ஸோ எந்த மாதிரி ஈவெண்ட்டுமே நடந்தாலும் எந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் இருக்கணும் அப்படின்னாக்கா 24,250 லெவல் அப்படின்றது இப்போ ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா லாங் நல்லா இருக்கிறதுனால சின்ன சப்போர்ட்டு தான். இந்த சப்போர்ட் மார்க்கெட் நல்லா இந்த டிப்புக்கு வரும்போது 24,300லாம் வரும்போது இல்லை 24,400லாம் வரும்போது இந்த சப்போர்ட்டை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு மேலே லாங் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் அந்த சப்போர்ட்டை உடைச்சா நெக்ஸ்ட் லெவல் என்னன்றதை நம்ம யோசிப்போம் மார்க்கெட் எப்படி இருக்குன்றது. பட் மார்க்கெட் அப்கமிங் இது மட்டும் கிடையாது. ஸோ எஃப்ஐஐ பையில் இருக்காங்கன்றது ஒரு குட் நியூஸ் தான். இன்னொரு 1 வீக் முடிஞ்சது அப்படின்னாக்கா எஃப்ஐஐயோட பார்ட்டிசிபேஷன்ஸ் ரொம்ப கம்மியாகிடும். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்மஸுக்கு மேக்ஸிமம் போயிடுவாங்க, கிறிஸ்மஸோட ஈவெண்ட்டுக்கு போயிடுவாங்க, ஈவுக்கு போயிடுவாங்க. கண்டினியூஸாக அடுத்தது நியூ இயர் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டில் ஜனவரி 1, 2, 3 வரைக்கும் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டில் நேக்கடு கால் புட்டு வாங்குறதுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு பெட்டர் நீங்கள் ரைட்டராக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக்ஸில் ப்ளே பண்ணுறது பெட்டர். ஸோ மார்க்கெட்டில் நல்ல ஈவெண்ட் இது. மார்க்கெட் வந்து கீழெலாம் வராது. பட் சைடுவேஸ் நிறைய சைடுவேஸுக்கு போகிறதுக்கு, ஏன்னா 24,800க்கு மேலே க்ளோசிங் வச்சுட்டு 850க்கு மேலே க்ளோசிங் வச்சுட்டுனா ஆகிடும். அந்த ரேஞ்ச் சைட்வேஸாக மாட்டிக்கும். நம்ம மார்க்கெட் மறுபடியும் ஃபர்தராக லெவல் தான் மேலே போயிடுச்சுன்றதுனால மறுபடியும் ஒரு பை மூவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் எப்பவுமே இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் அண்ட் ஃபஸ்ட் வீக்கோட ஜனவரியில் மார்க்கெட் ஓரளவுக்கு சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் பெரிய ஈவெண்ட் அப்படின்றதுனால. ஸோ கீழே இதுதான் சப்போர்ட். ஸோ இந்த லெவலில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது பெட்டர். ஸோ மார்க்கெட் இதுதான் லெவல். இந்த லெவலை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இந்த லெவலை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கலையும் இந்த லெவலையும் உங்களுக்கு மீட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் அடுத்த லெவல் போகிறது பெட்டர். ஏன்னா இது பியூராக இப்போ கொடுக்குறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தானே தவிர நம்ம இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லலை. ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான். ஸோ இந்த எஜுகேஷனை நீங்களும் எஜுகேஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு மாஸ்டர் ஆகணும் மார்க்கெட்டில் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் காண்டாக்ட் மை டீம். அவங்க உங்களுக்கு அடுத்த லெவல் எப்படி போகிறதுன்றது சொல்லி தருவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.